எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு இருண்ட ஆட்சி என்று நாம் சொன்னோமோ, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எல்லாம் முடிவு செய்து மரியாதைக்குரிய அம்மா புரட்சி தலைவி அவர்கள் தலைமையில் தமிழகத்தினுடைய சரித்திரமாக ஒரு முறை அல்ல 2 முறை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடிய திமுக வேண்டாம் என்று 2011 21 வரை ஆட்சி கட்டல் அமர்த்தியிருந்தாங்க. இன்னைக்கு அதை விட ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. 2006 11 வரை அவர்கள் செய்த கொடுமைக்காக 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க என்பதை போல இந்த 4.5 ஆண்டுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 10 மாதம். நிச்சயமாக நமக்கு வேண்டாம் என்று எல்லோரும் முடிவெடுத்து எப்ப தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தலாக இது நடந்திருக்கிறது. நான் காரணம் சொல்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கர்ம வீரர் காமராஜர் ஐயா குமரியில போட்டியிட்டு ஒரு தலைவராக இருந்து வெளியே வந்து கட்சி உடைந்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப கலைஞர் கருணாநிதி சொன்னாங்க, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி வரைக்கும் தான் அரசியல். குமரிக்குள்ள போனாவே தொந்தரவு பிடிச்ச மக்கள், அவங்க எல்லாம் தொல்லை பிடிச்ச மக்கள். அதனால குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார்கள். காரணம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்காக. இன்னைக்கு அதே கருணாநிதி ஐயாவுடைய பேரன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மக்களை பத்தி சொல்றாரு. ஒரு மேடையில் எல்லாரும் இருக்கிறாங்க. சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாரும் மேடையின் மீது இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்றாரு, கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு எடுக்க மாட்டாங்க, ஆனா பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கோயம்புத்தூர் மக்கள் கெடுத்துருவாங்க அப்படின்னு. எப்படி ஒரு காலத்துல குமரி எங்கள் தொல்லை என்று சொல்லி கன்னியாகுமரி இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில வந்ததே கிடையாது. எப்பாச்சும் ஒரு எம்எல்ஏ இங்க வருவாங்க. கோயம்புத்தூர் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கூட கோயம்புத்தூர் பகுதியினுடைய மக்கள் ஒரே குரலாக நாங்கள் எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னதற்காக நமக்கு கிடைச்ச முதல் பனிஷ்மெண்ட்டுங்க. போட்டி போட்டு அந்த மனப்பான்மையிலே வந்தாங்க. ஆனா அவங்க கோயம்புத்தூர் அவங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க, பக்கத்து ஊர் எல்லாத்தையும் போய் வந்து இந்த பொல்யூஷன்ல பேர்ல நான் தப்பா சொன்ன உடனே எலெக்ஷன் மாத்தி அப்படி என்றால் பொருளாதாரத்திலே கோயம்புத்தூர் தலை தூக்கியது. போட்டி போட்டு அந்த மறக்காம கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற கனவை கெடுக்கக்கூடிய மக்கள் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்கள், எதற்காக இதை சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் என்றால், கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனாலையும் தேர்தல் நேரத்தில் சில விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் என்பதற்காக ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. ஏன்னா நல்லவர்கள் எப்பொழுதுமே ஒரு கண்ணத்தில் அறையும் பொழுது இன்னொரு கண்ணத்தையும் காட்டிட்டு போவாங்க. இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு உண்மையா இருப்பாங்க. ஆனால் இந்த முறையும் கூட நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே எண்ணத்தில் இருக்கிறாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் பகுதியில் எல்லா தொகுதியிலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணத்தையும் கூட உங்கள் மனதில் வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு.